அமெரிக்காவுடைய அணு ஆயுதம் வந்து இவன் ஒன்றும் பாகிஸ்தான்காரன் கண்டுபிடிக்கவே இல்லைங்க. அமெரிக்கா அணு ஆயுதத்தை செஞ்சு தன்னுடைய ஸ்டாக் ரூமாக இவனோட யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அடிச்சதும் ஐயோ அம்மா போரை நிறுத்துவோம் நான் சொல்லி நிறுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் தான் கதறிக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் ஒருத்தரும் அப்படி நிறுத்தலை. இவன்ட்டு அணுகுண்டம் கிடையாது, ஒரு குண்டம் கிடையாது. சிந்து நதியில் ஒரு டேம் கட்டினால இவனுக்கு இப்போ எரியுதாம்மா, அவங்களுடைய வளமான பிரதேசங்களை அவங்க இழக்கிற மாதிரி ஆகுது. இவங்களுக்கு இன்னும் மதவெறிங்க, இவங்களுக்கு ஒரு காமெடி பீஸுங்க. இவன் உலகத்திலலாம் தீவிரவாத இயக்கங்களுக்கு ஆள் இருக்கக்கூடிய அடியாள் படை கொடுக்கும் ஒரு நாடு தான் பாகிஸ்தான். இப்போ அந்த ஆசிப் முனீர் சொல்லுவார்ல, உட்காந்துருந்து நாங்கள் ரொம்ப அனுபவிச்சு ஏன் இவ்வளோ நாளும் கிளிக்காத இனிமேல் மற்ற கிளிப்பார். மூணாவது இன்னொரு இது வந்து நீங்கள் ஐஏஎஸ் டெக்னாலஜியில் நம்ம சென்னையிலேருந்து உள்ள டெக்னாலஜி பேசிட்டா நீங்கள் இருக்கிறதுட்டு ஆதார் நம்பர் இந்த ஆசிப் முனீர் ஆதார் நம்பர் போட்டு இந்த துண்டு நீங்கள் அங்கே போய் அடலைன்னா 8ஆம் நம்பர் பிளாக்கில் 3ஆம் நம்பர் கக்கூசுக்குள்ள ஒழிஞ்சிருந்தாலும் அந்த அளவுக்கு இந்தியா டெக்னாலஜியில் வளர்ந்துருச்சு. ட்ரம்புக்கு வந்து என்ன கடுப்புன்னா, இந்தியா வந்து டெக்னாலஜிலையும் வளர்ந்துருச்சு, பொருளாதாரத்திலையும் வளர்ந்துருச்சு. இதே மாதிரி ஒருங்கிணைந்து நல்ல ஒரு இந்தியாவை உருவாக்கிட்டார் மோடி. இப்படி ஒன்றுபட்டு இருந்தாங்கன்னா தனக்கு பொருளாதார வீக்க. நம்ம ரஷ்யா கூட வந்து 30% சப்சிடி ரேட்டில் கச்சா எண்ணெய் வாங்குறோம். இவனுக்கு கச்சா எண்ணெய் ரேட்டு நம்ம அமெரிக்காட்ட இவன்ட்ட ரஷ்யாட்ட வாங்காமல் விட்டோம்னா உலக நாடுகளில் அதுக்காக அமெரிக்கா பார்க்குற வேணும். அமெரிக்காவை நம்பி நம்ம கிடையாது. அமெரிக்காவை எதிர்த்து போகிறதுகளுக்குலாம் இவன் பொருளாதார தடைன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் எந்த பொருளை பண்ணாலும் ரூபா அடிப்படையில் செய்ய முடியாது, டாலர் அடிப்படையில் தான் செய்யணும். அவனுக்கு கமிஷன் கொடுத்தாகணும். என் பொருளை நான் விற்கிறேன். இந்த சிஸ்டமாக முன்னாலே உண்டாக்கி விட்டு உலக நாடுகளையும் மிரட்டி வச்சுக்கிட்டு இருக்கு அமெரிக்காங்க நாடு. நான் சொல்கிறேங்க, மோடியை மாதிரி இன்னும் 2-3 தலைவர் வந்து இருக்கட்டுங்க, கக்கூஸ் கொடுத்ததுக்கு நாங்கள் அமெரிக்காவிலேருந்து வெள்ளைக்காரனை கொடுவோங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது ஆகஸ்ட் 15 இயக்கம் தேசியவாதி முரளிராம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஆசிர் முனீர் அமெரிக்கா போறாரு. அதே நேரத்தில் அமெரிக்கா இந்தியா மீது வந்து இந்த வரி அதிகரிப்பு, பாகிஸ்தானில் இருக்கவங்க சொல்கிறாங்க சிந்து நதி குறுக்க அணை கட்டினா நாங்கள் ஏவுகணை வச்சு உடைப்போம், நாங்கள் எங்களை அழிக்க நேர்ந்தால் நாங்கள் பல பேரை கொண்டுட்டு தான் நாங்கள் சாவோங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? உலகத்திலே அமெரிக்கா வந்து இன்றைக்கி அசிங்கப்பட்டு நிற்கிறதுக்கு காரணமே பாகிஸ்தான் தான். ஏன்னா ஒரு காலத்தில் இந்தியா வந்து ரஷ்ய சார்பில் இருந்ததுனால நமக்கும் அப்போ வந்து உலகத்தில் 2 வல்லரசுங்க மாதிரி இது அந்த அணிசேரா கொள்கைன்னு சொன்னது நேரு வந்து யாருக்கு எதிராக சொன்னார்னா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நாங்கள் யாரோடய சேரமுன்னா நட்டு நடுவில் தான் நிற்போம்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் நம்ம ஒரு சார்பாக ரஷ்யா சார்பாக இருக்கனால பாகிஸ்தான் நாடு உருவாக்கப்பட்டு அந்த பாகிஸ்தான் நாடு தன்னுடைய பேஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் உலகத்தில் அரசியல் மாதிரி அவங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உலகமே சங்கிமயமாகி போச்சுடா அப்படின்னாங்க. இந்த ட்ரம்ப் வந்ததும் அதுக்கு முன்னால் இருந்தார், அவர் பேர்னவர் யாரோ ஒருத்தர் இருந்தார், அவர் ஜோ பைடன். அவர் வந்து கிட்டத்தட்ட கம்யூனிஸ்டம் மாதிரி இருக்கார் அப்படி இப்படின்ட்டு இருந்தாங்க. இந்த ட்ரம்பர் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இந்தியாக்காரங்களே நிறைய பேர் பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னடான்னா மோடிக்கு ஏற்றாள் ரெண்டதாங்க நேத்தனாவும் ஜெயிச்சிட்டாரு. எல்லாமே உலகமே சங்கிமயமாகி போச்சுடா, இனிமேல் எல்லா பேரையும் தீவிரவாதிலாம் தூக்கி போட்டு புழக்க போகிறாங்கடான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அமெரிக்காங்க நாடே ஒரு உருவாக்கப்பட்ட நாடு. வெளிநாடுகளில் இருந்து உள்ள ஐரோப்பியர்களும் சீனர்களும் ஆப்பிரிக்காக்காரங்களாம் வந்து கொத்தடிமைக்காக தூக்கிட்டு போனது, இவங்களோட வேலைக்காக கூப்பிட்டு போனது இடம். அங்கே உண்மையான அமெரிக்க வாசிகளை வந்து கிட்டத்தட்ட நிறைய பேரை கொலை பண்ணி கொண்டு கருப்பினத்தவர்கள். ஆமாம், இவனுக்கு கையை இவனுக்கு இப்போ பின்னால் பெட்டாக்ஸ் ஃபுல்லாக வந்து கருப்பு தான் இருக்கும். இவன் ஊரில் உள்ளவனெல்லாம் இல்லாத டிக்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நிறவெறி இருக்கக்கூடாது, அது ஒன்று இருக்கக்கூடாதுப்பாங்க. ஆபிரகாம் லிங்கன்லாம் சுட்டு கொண்டது இன்னும் விஷயத்தில் இருந்தது. இவனுடைய வண்டவாளமே பெரிய வண்டவாளமாக இருக்கும். அடுத்தவனை ஏதாவது இந்த உலகத்துக்கு இந்த ஊருக்கு ஒரு சகுனி இருக்குப்பான்னு சொல்லுவாங்க. மகாபாரத போரில் சகுனின்னு ஒரு கேரக்டர் உண்டு. இவன் என்னடானா சூழ்ச்சி பண்ணி இவனை மூட்டி விட்டு தான் வீரம் கிடையாது, சகுனியால் நின்று பஞ்சபண்டவர்களை எதிர்த்து ஜெயிக்க முடியாது அந்த இதெல்லாம் இருந்தால் கூட அவன் மூட்டி விட்டுட்டு தான் உட்காந்துருப்பான். ஒரு வம்சம் அழியணுங்கிற மாதிரி. இவன் வியாபாரி, ஆயுத வியாபாரி. தன்னுடைய வியாபாரம் ஆயுத விற்பனங்க ஆகணும், நம்ம தான் உலகத்துக்கே சண்டியராக இருக்கணுங்கிறதுக்காகவே நீங்கள் 2ஆம் உலக பொருளையும் பார்த்தீங்கன்னா அதுதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவன் பெரிய யோக்கியவன் சண்டியர்னால் போய் முதல்ல ஜெர்மனில் போட்டு அடிச்சிருக்கணும். ஹிட்லர் அங்கே இருந்தானே எல்லாத்தையும் பண்ணாப்புல. இவர் இல்லாதட்டு இங்கே எல்லாத்தையும் ஆயுதம் தான் வித்தானே ஒழிய இவரால் இவருக்கு ஒரு தைரியமே இல்லை நாடுங்க அது அமெரிக்கா.
தில்லு இருந்து அவன் துணிஞ்சு போய் இப்போ அமெரிக்கா வந்து இப்போ ஏன் உக்ரைன் வச்சுக்கிட்டு ரஷ்யாட்ட போய் வம்புழுக்கணும்? போய் ரஷ்யாட்ட போய் சண்டைக்கு போக வேண்டியதுதானே? ஃப்ரான்ஸ் வந்து நான் சொல்கிறான்ல பாலஸ்தீனு தனி நாடை பிரித்து கொடுப்பேங்காரில்ல, போய் ஃப்ரான்ஸ் போய் அடிக்க சொல்லுங்க, போகட்டான். தனக்கு துட்டு செலவடைஞ்சு போவோம். இப்போ அடுத்தவனை முட்டை மூட்டி விட்டு உனக்கு அதை தரேன் இதை தரேன்னு சொல்லி கொண்டு போகிறது. இந்த கச்சா எண்ணெய் வந்து இவனோட டாலரிசம் பண்ணி நீங்கள் எந்த பொருளை விற்றாலும் டாலரில் தான் விற்கணும். நீங்கள் எதுவுமே அவங்க ரூபா நோட்டெல்லாம் அப்புறம் எதுக்கு ரூபா நோட்டு எங்களுக்கு வைக்கணும்? எதுக்கு டாலர்னு உலகம் ஃபுல்லாக அடிச்சுட்டு போகலாமே? இப்போ இந்த லாக்டவுன் நேரத்துலலாம் ப்ரொடக்ஷன் உலகத்தில் இல்லாமல் போச்சு. அப்போ அமெரிக்காவோட டாலர் எவ்வளோ அடித்தானே நமக்கே தெரியாது. குண்டக்க மண்டக்க அடிச்சுக்கிட்டு இவர் கொண்டு போகலான்னு நினச்சலாம். அவன் பொருளாதாரத்தில் 36 ட்ரில்லியன் வந்து எனக்கு நஷ்டத்தில் இருக்கான். கடலில் மொழி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் டாலரை மீட்பேன், அதை செய்வேன், இதை செய்வேன்னுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பிரிக்ஸ்னு தனி கரன்சி உண்டாக்குவேன்னதும் முதல்ல அதில் கடுப்பானார். பிரிக்ஸ் மாநாடு மட்டும் இதை பண்ணீங்க, உங்களுக்குலாம் 100% வரிடா அப்படின்னு ஊரை சண்டியர் மிரட்டிக்கிட்டு தெரிஞ்சார். பிறங்கிட்ட ஈரானை புழக்க போகிறேன்னாரு. ஒன்றும் பண்ண முடியாரு. என்ன தெரியல, ஒரு நாள் அடிச்சிட்டேன், நீ இந்த இங்கே கத்தாரில் வந்து அடிச்சுட்டு அத்தோடு முடிஞ்சு வச்சு விட்டுரு அப்படின்னு. ஏன் திருப்பி அடிக்க வேண்டியதை போட்டு ஈரானில் எங்கேயுமே ஒரு சகுனிங்க. முன்னால் உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா அமெரிக்காங்க நாடு வந்து உலகத்திலே மக்களாட்சிக்காக முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு குடியரசு நாடுகளாக மாற்றுறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா பிரிட்டன் வந்து என்னவா, அங்கே அரசர் இருக்காங்கல்ல, மன்னர் மகாராணி விக்டோரியானி இப்போ சார்லஸ்ன்ட்டு ஒரு மன்னர் இருக்காருல்ல, இவன் எதுக்கு மன்னர் ஆட்சி தான் ஒழிக்கணும்னானுங்கல்ல. இங்கிலாந்தில் போய் முதல்ல குடியரசை வந்து அந்த மாதிரி ஆக்கிட்டு மன்னரை தூக்கி தூரப்படுத்தணுங்க. இங்கிலாந்தில் உள்ள டேக்ஸில் பாதிக்கு மேலே டேக்ஸ் அங்கே தானே போகுது, மன்னர் குடும்பத்துக்கு தானே போகுது. இப்போ யுஏஇ எடுத்துங்க, இல்லைன்னா சவுதி அரேபியா எடுக்குங்க, சுல்தானுங்க. அங்கே சுல்தான் வந்து யார், மன்னர் மாதிரி தானே. ஏன் அங்கே போய் குடியரசை உண்டாக்குங்களேன் நீங்கள் உட்காந்துருந்து. ஓட்டு போட்டு உண்டாகக்கூடிய கண்ட்ரி எத்தனை கண்ட்ரி வச்சுருக்காங்களா இஸ்லாமிய நாடுகளில்? அங்கெல்லாம் போய் பேசுகிறவங்களுங்க பொத்தி விடுக்கிட்டு இருப்பானுங்க உட்காந்துருந்து. ஆனால் அங்கெல்லாமே தானே தன்னுடைய பேஸை வச்சுட்டாரு, பழக்கத்தினால அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிட்டாங்க. ஏங்க அவமானப்படுறதே இந்த பாகிஸ்தானில் தாங்க அமெரிக்கா அவமானப்படுறா. இந்த குவைத்தில் ஒரு நாடை பிடிச்சிட்டாருன்னு சொல்லி ஈராக்கப்பட்டு இந்த போல பிறந்தாங்களாங்க. பாகிஸ்தானுக்கிட்ட 1965 நினைக்கிறேன், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போகிறதுக்கு என்ன செஞ்சார், அமெரிக்கா வந்து பேட்டன்ட்டுன்னு ஒரு பெரிய டேங்கியை தூக்கி கையில் கொடுத்துச்சு. கொடுத்தது பேட்டன் டேங்கி உலகத்தில் இதாண்டா, இந்த பீரங்கியை எவனால் அழிக்க முடியாது, அது அப்படி பறக்கும் இப்படி பறக்கும் 320 டிகிரியில் சுடும், எவன் என் கிட்டத்தில் வர முடியாது, உலகத்தில் அழிக்க முடியாத டேங்கின்னு இல்லாத பிலிம் கட்டிட்டு உடனே நேராக போர் தொடுத்து வந்துட்டானுங்க. இவனும் அந்த பாய்மர்களும் அந்த பாகிஸ்தானுங்க அடுறாங்க இந்தியாவுன்னு சொல்லிட்டு அவனுக்கு எப்போவுமே இந்தியாவில் இந்துக்கள் அழிக்கணுங்கிறது தான் அவனுடைய எண்ணமே. பாஞ்சு வந்தானுங்க. நம்மளும் கொஞ்சம் தடுமாற தான் செஞ்சோம், என்னடா செய்வோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தபோது நம்ம ஊருக்காரர் தாங்க, திருநெல்வேலிக்காரர் தான், நாகூர் மீரான்னு நினைக்கிறேன் அவருடைய சோல்ஜர் பேர் இருந்தவர், லெப்டினண்ட்டாவது இருந்தார். வந்த குப்பராட்சி படுத்துக்கிட்டார். கிட்டத்தில் வந்து எந்திரிச்சார், எங்கடா டீஷர்ட் அங்கே இருக்குன்னு பார்த்தாரு, குண்டை தூக்கி அதுக்குள்ளே போட்டார். டொம்முன்னு வெடிச்சு செதறி போச்சு. அதுக்கடுத்து வீக்னஸை ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சு இப்போ நம்ம பேட்டன் டேங்க் வரும்போது நம்மளால் படுத்துக்குவான். பீரங்கியில் இப்படி குறிஞ்சி சுட முடியாது, அவர் இப்படி தான் சுற்றுவார். கடைசியில் அந்த பேட்டன் டேங்குக்கு மரியாதையெல்லாம் போச்சு, ரிட்டர்ன் எடுக்க முடியாது போச்சு. இப்போ நேனாக்கார் முன்னால் 1 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்தாங்க, அப்புறம் எவ்வளோக்காரே ரிட்டர்ன் வாங்கினாங்க தெரியுமா, ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி. அது மாதிரி பேட்டன் டேங்குக்கு மானம் மரியாதை அத்து போனது இந்த பாகிஸ்தானால தான் போச்சு. அவனே வச்சிருந்து சென்டர் மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தாலும் உண்மையிலே பெரிய டேங்க் வச்சிருக்கான் போல கூட, இவன்ட்ட சண்டைக்கு போகக்கூடாது நினைக்கிறேன். அதுக்கடுத்து ஹாஜின்ட்டு ஒரு அணுசக்தியால் இயங்கக்கூடிய ஒரு நீர்மூழ்கி கப்பலை கொடுத்தாங்க. இது நாசகார கப்பல், இது நம்ம நாட்டுக்கு வந்து நான் அப்படி அடித்து தள்ளிடும், இதை இப்படி தள்ளிடும்னு இதை கொண்டு பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க. எதுக்காக, இந்தியா எதுக்காக தானே கொடுத்தானுங்க. அன்னைக்கு காஜி வந்து 22 வாரில் என்ன சொன்னான், நம்மகிட்ட விக்ரம் ஏதோ அரிஹந்த் ஏதோ ஒன்று விமானம் தாங்கி கப்பல் நம்மகிட்ட ஒன்று இருந்தது. அதை ஒழிச்சு கட்டதாண்டா என் வேலைன்ட்டு இது அங்கேருந்து கராச்சியிலேருந்து கிளம்பி வந்தோம். நம்மளுக்கு துண்டை துணியை அந்த மாதிரி அங்கங்கன்னு ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னாடா இது எங்கேருந்து வந்து எப்போ கொண்டு போடான்னு தெரியாதுன்னுட்டு. நம்ம கமோட்ரா ஒருத்தர் நல்ல மேஜர் ஜெனரல் இதில் உள்ளவர் கிருஷ்ணன் பேர், என்எஸ் கிருஷ்ணன். அவர் என்எஸ் கிருஷ்ணன் கிடையாது, கிருஷ்ணன்ட்டு. அவர் தான் இராணுவத்தில் உள்ளவர், நேவியில் உள்ளவர். இதை கரெக்டாக விசாகப்பட்டினம் பக்கத்தில் இதை நிற்கிற மாதிரி கணக்காட்டி அந்த விக்ராந்துக்கு போல வேறு ஒரு கப்பலை கொண்டாந்து நிப்பாட்டி வச்சு ஒன்று அவசரமாக அன்றைக்கி என்னமோ 2000 கிலோ சிக்கன் தேவை, 3000 கிலோ மட்டன் தேவை, காய்கறி தேவை, அது தேவை, உருளைக்கிழங்கு அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி அந்த விசாகப்பட்டினம் மார்க்கெட்டை ஒரு முடுக்குறாங்க. எதுக்குறா, என்னத்துக்கு இவ்வளவு குவான்டிட்டி வாங்குறானுங்க அப்படின்னா தான் இங்கே இருக்க பாய் அங்கேருந்து இங்கே தான் வந்திருக்கு ஓட்டுருங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததும் இது காஜி நேராக வந்து மேலே எப்படி எட்டி பார்த்துருக்காரு, என்னமோ ஒன்று வருதரான்னு இது ஓடி போயிட்டாங்க. நம்மளால் இன்னும் கடல் வலையை இந்த கன்னி வலையை வரிச்சிட்டு போயிட்டானுங்க. காஜி அங்கே தான் மாட்டிச்சு, டம்முன்னு ஒரு பெரிய சவுண்டு, பெரிய அலைலாம் வந்துச்சு, போய் காஜி உள்ள தலைக்கில் போயிடுச்சு. இப்போ உலகத்திலே மிகச்சிறந்த நீர்மூழ்கி கப்பல் நாசகாரி சக்திகள் நாங்கள் ஒரு செலவு இல்லாமல் டொப்புன்னு போட்டு அடித்து மறந்து போட்டுட்டோம். அதை விடுங்க, F-16 தான் உலகத்திலே இருந்த சிறந்த விமானம் நானுங்க.
இந்த அபிநந்தன்கிட்ட வந்தானுங்கெல்லாம், அபிநந்தன் நம்மளால டிவி50 எடுத்துகிட்டு போனார். அவன் RX வந்தாரு, இவர் கூர்க்க விட்டு டொப் டொப்னு 4 போட்டு விட்டு F-16 கீழே கொடுத்து காமிச்சார்லாம். அங்கேயே மறந்து போச்சு. டேய் F-16 உள்ள வச்சுட்டீங்களடா, உங்களை நம்பி ஒரு பொருளை விற்க முடியலடா நானுங்க. இப்போ இந்த பகல்காம் இந்த விஷயத்தில் சண்டை நடந்தது. நம்ம ஆளுக்க போய் அடித்தானுங்க. அப்போ இவன் என்ன செஞ்சான், F-16, F-35, இன்னொன்று என்ன சொன்னானுங்க, இந்த HQ-9 சொல்லிட்டு சீனா கொண்டு கொடுத்தான்னு சொல்லிட்டு, எங்கள் எல்லைக்குள்ள ஒரு கொக்கு வந்தால் கூட நாங்கள் சுட்டு மறத்திடுவோம் அப்படி இப்படி இல்லாத பெம்மை காட்டினாங்க. டே நம்ம பாகிஸ்தான் உதவாங்கிருமோன்னு சின்ன அச்சம் தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. HQ-9 போச்சு, அந்த F-16 போச்சு, எல்லா இராணுவத்தையும் வந்து 9 நாள் தான், ஒரு 20 நிமிஷம் தான் அட்டாக்கு. 20 நிமிஷத்தில் பாகிஸ்தான் வண்டவாளம் தண்டவாளம் தெரிஞ்சு போச்சு. இப்போ அந்த ஆசிப் முனீர் சொல்லுவார்ல, உட்காந்துருந்து நாங்கள் 9 ஆணுகிட்டு ஏன் இவ்வளோ நாளும் கிளிக்காத இனிமேல் மற்ற கிளிப்பார். போன வாரத்தமில் ஒன்று அடிச்சுட்டு விட்டேன், இப்போ மறுபடியும் நம்மளை சண்டைக்கார அப்படின்னம்னா போதும். அது அடித்தது போன வாரம் அந்த வடிவேல் கதையாக தான். அமெரிக்காவுடைய அணு ஆயுதம் வந்து இவன் ஒன்றும் பாகிஸ்தான்காரன் கண்டுபிடிக்கவே இல்லைங்க. அமெரிக்கா அணு ஆயுதத்தை செஞ்சு தன்னுடைய ஸ்டாக் ரூமாக இவனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிராந்தியத்துக்கு இவனுக்கு தேவையான இடத்துல அதுமாதிரி 100 ஹார்னட்டு ஒரு ஏதோ ஒரு ஏர்பேஸ் வந்து அமெரிக்கா வச்சுருக்காங்க. அங்கே பாகிஸ்தான் சோல்ஜர் கூட போக முடியாது. அந்த ஏர்பேஸில் ஒரு ரன்வே இப்படி இருக்கும், இன்னொரு ரன்வே இப்படி இருக்கும், ப்ளஸ் மாதிரி இருக்கும். நம்மளுக்கு இருந்து அக்யூரேட்டாக போட்டார் பார்க்கணும். அந்த ப்ளஸில் சென்டர்லேயே போட்டு தள்ளிட்டானுங்க நம்ம ஏர்ஃபோர்ஸ். பிளேன் அங்கேயும் தூக்க முடியல, இங்கேயும் தூக்க முடியல. அங்கே இருந்த நிறைய விமானங்களை போட்டு மலர்த்திடுச்சு வந்துருச்சு நம்ம இராணுவம். ரெண்டாவது, இந்த மலையில் இந்த இடத்துல தான் இவன் அணுகுண்டை வச்சுருக்கான்னு தெரிஞ்சு வச்சு முதல்ல வார்னிங் கொடுத்து அடித்தான். ஃபஸ்ட்டு சுரங்கத்தில் வாசல்லே அவர் குண்டை தூக்கி போட்டானுங்க. மிசைல் தான் அடித்தாங்க, அப்புறம் மோஸ்ட்டாக அடிச்சிருப்பாங்க. இவனெல்லாம் நிப்பாட்ட முடிஞ்சா. ரெண்டாவது நம்மளுடைய மிசைல் வந்து கரெக்டாக அணுகுண்டு இருக்க இடத்துக்குள்ள உள்ளே போய் அடிச்சதும் ஐயோ அம்மா உடனே போகிற நிறுத்துவோம் நான் சொல்லி நிறுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்பு தான் கதறிக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் ஒருத்தரும் அப்படி நிறுத்தலை. பாகிஸ்தானுடைய இராணுவ ஜென்ரலில் மேல்மட்டத்தில் இருக்கவர் நம்ம ஜென்ரலுக்கு ஃபோன் பண்ணி நிப்பாட்டிக்கிடும், ஐயா நீங்கள் அடிக்கிறதுல அமெரிக்கா இடத்துல உள்ள பிடிச்சி போட்டு அடிக்கிறீங்க, அணுகுண்டு வெடிச்சு போச்சுன்னா நாங்கள் உயிரோடு இருக்க முடியாது, நீ அடுத்த பொருளை வச்சுக்கிட்டு இருக்கவன், இவன்டைக்கு அணுகுண்டு இருக்குது, இவன்ட்ட அணுகுண்டு இருந்தால் தான் என்றைக்கு அடுத்து தூக்கி வீசியிருப்பாரு. இவங்களுக்கு பொறுமை கிடையாது. இவன்ட்ட அணுகுண்டும் கிடையாது, ஒரு குண்டும் கிடையாது. சிந்து நதியில் ஒரு டேம் கட்டினால இவனுக்கு இப்போ எரியுதாமா, அவங்களுடைய வளமான பிரதேசங்களை அவங்க இழக்கிற மாதிரி ஆகுது. எரிச்சல். அவனுங்க அன்றைக்குமே இந்துக்களோடு நான் வந்து சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு போனவனுங்க தான். இவனுங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தால் தான் அங்கே அந்த ஊரில் ஓட்டு போடுவாங்க. இராணுவத்துக்குன்னு ஒரு நாடு இருக்குன்னா அது பாகிஸ்தான் தான். மக்களுக்காக நாடு இருக்கும், மீதியில் அடுத்த மக்களுக்காக இராணுவம் இருக்கும். இராணுவத்துக்குன்னு ஒரு நாடு இருக்குன்னா அது பாகிஸ்தான் தான். இராணுவத்திலேருந்து ஒருத்தர் ரிட்டையர்டாகி வெளியே வரான்னா அவனுக்கு 5 ஏக்கர் நிலமும் அதுவும் இதுவும் இப்படி தான் கொடுப்பானுங்க. அங்கே இராணுவத்தில் இருக்கவனுக்கு தான் ஹை வேல்யூஷன். இராணுவத்தில் இருக்கவங்களாம் பணக்காரன் ஆயிடுவான், மீதியெல்லாம் பிச்சைக்காரனாக தெரிவானுங்க. ரோட்டில் உட்காந்துருந்து இப்போ குல்பி ஐஸ் தான் எடுத்துக்கிட்டு கொண்டிருக்கோம். இந்த லட்சணத்தில் உள்ள நாட்டில் உள்ளவங்க இது இவங்களுக்கு இன்னும் மதவெறிங்க. இவங்களுக்கு ஒரு காமெடி பீஸுங்க. இவன் உலகத்திலலாம் தீவிரவாத இயக்கங்களுக்கு ஆள் இருக்கக்கூடிய அடியாள் படை கொடுக்கும் ஒரு நாடு தான் பாகிஸ்தான், மதவாத ரீதியாக. ஏன் நீங்கள் அதே இதை போய் அமெரிக்காவில் போய் இப்போ ட்வின் டவர்ஸ் அடித்தானுங்களா, ISISல எத்தனை பாகிஸ்தான்காரன் இருக்கான்னு பாருங்கள், பார்க்க சொல்லுங்கள். இவரை தான் இருப்பாருங்க. ஏன் சவுதி அரேபியாவில் இப்போ பிச்சைக்காரங்களோட திருப்பி அனுப்புகிறாங்களா? பிச்சைக்காரன் யார்? பாகிஸ்தான்காரன் தான் திருப்பி அனுப்பிச்சானுங்க. பாகிஸ்தானியர்களுக்கு விசா கொடுக்கறதுக்கு கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே தயங்கிக்கிட்டு இருக்க காரணம் என்ன? அங்கேருந்து ஏதோ வேலைக்கு வந்த மாதிரி வந்துட்டு பிறகு ரோட்டோரத்தில் உட்காந்து ஐயா சாமி பிச்சை போடுங்கன்னு உட்காந்துருக்க இவனாத்தானே இருக்கான். இவர் வந்து இருந்து நம்ம மேலே அடித்து ஒன்று அப்படி கிளிக்கணும்னா தான் இப்போ ஒரு 9 நாள் அங்கே எங்கேயும் ஒரு 3 நாளுக்கு சரியான சண்டை நடந்துச்சுல. ஒரு குண்டு இந்த பக்கம் வந்து விளட்டுமே, ஒரு பொட்டொடி துப்பாக்கி இந்த பக்கம் வந்து விளட்டுமே, போட்டு நம்ம போய் அடிச்சோம்ல, கன்ஃபார்ம் ஆச்சுல்ல. முர்க்கியா அந்த இடத்துல போய் உள்ள இராணுவ முகாமை போய் நம்ம அடிச்சு நுறுக்கமா இல்லையா? அந்த இராணுவ முகாம், அந்த தீவிரவாத முகாம் கூட இது காங்கிரீட்டால் கட்டப்பட்டதான். அதோட வீக்னஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கூண்டு இருக்குமா டாப்பில், இந்த முஸ்லீம் இதுகளெல்லாம் கரெக்டாக அந்த எக்ஸாக்டாக அந்த குண்டில் போய் அடிக்குது. மூணாவது இன்னொரு இது வந்து நீங்கள் IAS டெக்னாலஜியில் நம்ம சென்னையிலேருந்து உள்ள டெக்னாலஜி பேஸ்டா நீங்கள் இங்கே இருந்துட்டு ஆதார் நம்பர் ஆசிப் முனீர் ஆதார் நம்பர் போட்டு இந்த குண்டு நீ அங்கே போய் அடலைன்னா 8ஆம் நம்பர் பிளாக்கில் 3ஆம் நம்பர் கக்கூசுக்குள்ள ஒழிஞ்சிருந்தாலும் குண்டியில் போய் சுட்டு நிற்கும். அந்த அளவுக்கு இந்தியா டெக்னாலஜியில் வளர்ந்துருச்சு. ட்ரம்புக்கு வந்து என்ன கடுப்புன்னா, இந்தியா வந்து டெக்னாலஜியில் வளர்ந்துருச்சு, பொருளாதாரத்தில் வளர்ந்துருச்சு. இதே மாதிரி ஒருங்கிணைந்து நல்ல ஒரு இந்தியாவை உருவாக்கிட்டார் மோடி. இப்படி ஒன்றுபட்டு இருந்தாங்கன்னா தனக்கு பொருளாதாரம் வீக் ஆகிடும். ரெண்டாவது, இப்போ நம்ம ரஷ்யா கூட வந்து 30% சப்சிடி ரேட்டில்
கச்சா எண்ணெய் வந்துடும். இவனுக்கு கச்சா எண்ணெய் ரேட்டு நம்ம அமெரிக்காட்ட இவன்ட்ட ரஷ்யாட்ட வாங்காமல் விட்டோம்னா உலக நாடுகளில் இவனுடைய கச்சா எண்ணெய் விலை தன்னாலே கிடுக்கிட்டுன்னு ஏறும். இவன் டாலர் விலை ஏறணும். அதுக்காக அமெரிக்கா பார்க்குற வேலை. நம்ம 10% பொருட்கள் தான் அவர்கிட்ட நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். மீதி நமக்கு உலக சந்தை இருக்குது. அமெரிக்காவை நம்பி நம்ம கிடையாது. அதாவது இந்த ஏதோ கோச்சிக்கிட்டு போனோம்னா அதுக்கு தான் சிக்கல்னு சொல்லுவாங்களா, நம்ம ஊரில் ஒரு பழமொழி. குளத்தோட கோச்சிக்கிட்டு போகிறா நீ தான் புழங்குறதுக்கு தண்ணி இல்லாமல் விட கொண்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயந்தான். அமெரிக்கா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு தலை சிறந்த நாடுன்னுலாம் சொல்ல முடியாது. இவனுங்க ஒரு சகுனிக்க டைப்பில் உள்ளவனுங்க. எவனையோ 2 பேரும் சண்டையை முட்டி விடுவானுங்க. இவனுடைய ஆயுதங்களை விற்பானுங்க. இவனுடைய ஸ்ட்ராட்டஜியை கொண்டு தள்ளுவானுங்க. கொத்தடிமையாக இருக்கணும். அந்த கொத்தடிமைங்கிறது வந்து அமெரிக்கா விரும்புதா எல்லாரையும் நான் கைக்குள்ள. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கு இந்தியாவுக்கு ஒருபோதும் இந்தியா இப்போ தான் அதுக்கு எதிர்த்து ஜம்ப் அடிச்சு. இதுக்கு முன்னால் நம்ம ரஷ்யா பேக்கில் இருந்ததுனால நம்மகிட்ட சீண்டாம தான் இருப்பாங்க. பாகிஸ்தானுக்கு அப்பவும் உதவிக்கிட்டே இருந்தது அவங்க தான். ஆனால் 72 வாரப்போ அமெரிக்கா நமக்கு சப்போர்ட் பண்ணிச்சு ஒரு விஷயத்தில். கென்னடி, ஜான் எஃப் கென்னடி அவர் சொன்னார், நீ இங்கே வந்து சீனா உள்ளே வந்துச்சுன்னா நான் வந்துடுவேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் சீனா பின் வாங்கிச்சு அந்த 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 வாரில். அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நமக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிச்சு. அமெரிக்கா யாருக்கு சப்போர்ட் பண்ணுதோ அவன் பெரும் பணக்காரன் ஆயிடுவான். அதில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கு, தைவான், இவங்கெல்லாம் சிங்கப்பூர், இவங்கெல்லாம் வந்து நல்லா வந்திருப்பாங்க அமெரிக்கா சப்போர்ட்டில். தென்கொரியா, அமெரிக்காவை எதிர்த்து போகிறதுகளுக்கெல்லாம் இவன் பொருளாதார தடைன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் எந்த பொருளை பண்ணாலும் ரூபா அடிப்படையில் செய்ய முடியாது. டாலர் அடிப்படையில் தான் செய்யணும். அவனுக்கு கமிஷன் கொடுத்தாகணும். என் ஊரில் நான் விற்கிறேன் ரூபாய், எங்கள் ஊரில் இது ரூபா, அவன்கிட்ட தினாராக இருக்கும். நான் தினாக இருக்கும், இதுக்கு வந்து நான் டிரான்சாக்ஷன் பண்ணணும். இதை விட்டுட்டு நான் எனக்கு டாலரில் போய் பண்ணணும். இந்த சிஸ்டமாக முன்னாலே உண்டாக்கி விட்டு உலக நாடுகளையும் மிரட்டி வச்சுக்கிட்டு இருக்கு அமெரிக்காங்க நாடு. இப்போது அது வந்து ஜோ பைடன் காலத்துலேயும் சரி, அதுக்கு முன்னாலேயும் சரி, அவனோட பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துக்கிட்டு இருந்தது. இப்போ சண்டை போடுறதுக்கு நாடுகள் இல்லை. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அஜர்பைஜானுக்கும் ஆர்மீனியாவுக்கும் ஒரு சண்டையை போட்டு பார்த்தானுங்க. இவன் ரஷ்யா ஒரு ஆள் கொடுப்பான், இவன் ஒரு ஆள் கொடுப்பான். எங்கேயாவது ஒரு இடத்துல உலகத்தில் சண்டை நடந்துகிட்டு இருக்கணும். இப்போ இஸ்ரேல் போட்டு புலதான் சுற்றி ஏங்க அமெரிக்கா அவ்வளோ பெரிய மாவீரனாக இருந்தால் வியட்நாம் போரில் ஜெயிச்சிருக்கணுங்க. தலைதறிக்க ஏன் ஓடினானுங்க? ஒரு வருஷம் கடந்த முட்டானுங்களா? ஜெயிச்சானுங்களா? அதுக்கடுத்து ஆப்கானிஸ்தான் ஒரு நாடு, அங்கே போய் கிடந்து பல்லு கட்டி கிடந்தாங்க. எனக்கா ஜெயிச்சானுங்களா? விட்டாங்களே. எங்கேயாவது இவன் ஜெயிச்ச நாடு ஒன்று சொல்லுங்க. அமெரிக்கா இந்த நாட்டை ஜெயிச்சிச்சு, போரிட்டு ஜெயிச்சிட்டானுங்க, அதோட ஆட்சியை பிடிச்சானுங்க, அது தன்னுடைய ஏத்தாப்பில் உள்ள ஆட்சியில் உண்டாகும் வரை அங்கே இருந்து பண்ணாங்கன்னுட்டு ஒரு நாட்டை கட்ட சொல்லுங்க. பாகிஸ்தானை இந்தியாவும் முட்டணும்னுட்டு அவன் ஆசைப்படுறது தூண்டி விட்டு வேலை பார்த்து தன்னுடைய ஆயுதங்களை கொடுத்து இப்போ அவன் இந்தியாவுடைய பொருளாதாரம் இப்போ மறுபடியும் வளர்ந்துடும். ஏன்னா பிரம்மோஸ் உலகத்திலே இன்றைக்கி நம்பர் 1 மிசைல். அதுக்கப்புறம் இன்னும் நம்மகிட்ட உள்ள டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜியில் உள்ளதில் அதான் சொல்லுதில்ல, ஆதார் கார்டு பேஸ் பண்ணி அவன் நம்பரை போட்டு அடித்தோம்னா குண்டு அவனை போய் க்ளீனாக எங்கே இருந்தாலும் தூக்குதில்ல. அந்த டெக்னாலஜிலாம் நம்ம கொண்டாடிட்டாங்கல்ல. இப்போ நம்மளுடைய ரஃபேல் போச்சுல்ல, ரஃபேல் வந்து மாய தோற்றங்களை உண்டாக்கி விட்டுட்டு வந்துச்சுல்ல. இவன் போய் ரஃபேல் அடித்து விழுத்திட்டேன்னு சொன்னாங்கல்ல. மாய தோற்றம், ஃப்ளைட்டு போயிடும், சக்குன்னுட்டு 4 குண்டை போட்டுட்டு போயிடுவான். ஆனால் அங்கேருந்து மிசில் அடிச்சுட்டு அவங்க போயிடும். ஆனால் அதோடைய மாய தோற்றம் அங்கங்கே இருக்கிற மாதிரி, அது அந்த வெப்பத்தோடு இருக்கிற மாதிரி வச்சுருவாங்க. இவன் வர்ற மிசைல்லாம் போய் மாய தோற்றத்துங்களை அடிச்சுட்டு இருந்துச்சு ஏஐ டெக்னாலஜியில். இதிலெல்லாம் நம்ம இன்றைக்கி டாப் நம்பர் 1. நமக்கு மேலே இன்றைக்கி இஸ்ரேல் வந்து ஒரு சில டெக்னாலஜி வச்சுருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் நம்மளை தோஸ்தாச்சே. நேத்தன்யாவுக்கு முந்தா நாளே அறிக்கை விட்டார்ல, இந்தியாவுக்கு ஆபத்துன்னு அது உலகத்துக்கே ஆபத்து. நம்ம அவ்வளோ சாத்வீகம் இல்லை. நம்ம யார்ட்டையுமே சண்டைக்கு போட்டதில்லை. அப்படிலாம் சண்டை போடணும்னா அந்த மாலத்தீவு, நேபாளம், இலங்கை இவங்கெல்லாம் இருக்கே கூடாது. நம்ம என்றைக்கும் அமைக்கி கொண்டு வந்து நமக்குள்ளே வச்சுக்கணும். நமக்கு அந்த எல்லை பிரிக்கணும் அந்த மாதிரி ஆசைகளும் கிடையாது. எல்லோரும் சகோதரர்களாக சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுல தான் இந்தியாவுடைய பாலிசி அந்த காலத்தில். ஆனால் இந்த பிரிட்டிஷ்காரங்களுடைய கொத்தடிமைத்தனம் வந்து இந்த காங்கிரஸ்காரங்க கொண்டு வந்து ஐயோ அவனை முறைக்காத, அவன் அடிச்சு விடுவான் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவன் எதுக்கு என்ன அடிக்கணும், நான் வளர்ந்து அவனுக்கு கேமரா எரியுது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ உள்ள கதை. அதனால் ஆசிப் முனீர் வந்து இப்போ ட்ரம்ப்போடைய ஊதுகுரல் மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பார். வரட்டும் ஒரு 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 பொட்டு வடி வெடிச்சு தான் பார்க்கட்டுமே, தில்லு இருந்தால் அடிக்கட்டுமே. அடுத்த வாரம் ஒரு அணுகுண்டை ஒரு குண்டு எடுத்துச்சு. அவன்கிட்ட அணுகுண்டே கிடையாது, அது கொடுத்து அமெரிக்கா தான் கொடுக்கணும். அதை எப்படி கொண்டு போய் அடிக்கணும்னு கூட இவனுக்கு தெரியாது. முதல்ல நாங்கள் காலேஜ் படிக்கும்போது என்சிசியில் இருக்கும்போது திருநாட்டுத்துறை ரைஃபிள் வச்சு தான் சுடணும். அப்போது எய்ம் பண்ணணும், படுத்து இருக்கணும், ஷோல்டரில் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும். இதை சுட்டோம்னு வச்சுங்களேன், அந்த டார்கெட் பார்த்து அடிக்கணும்னு வச்சுங்க. கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக சுட்டிங்கன்னா ஸ்டோல் பட்டை பேத்துரும், ரிட்டன் அவ்வளோ வரும். அந்த இது தெரியாமல் இருந்துட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் டப்புன்னு அடிச்சிட்டான். அடிச்சு அந்த இடமே அந்த பொத்துக்கிட்டு போச்சு, பொத்துக்கிடுச்சு. அப்படி சத்த இந்த
தண்ணி பிடிச்ச மாதிரி. அது மாதிரி அவன் அணுகுண்டே கொடுத்தாலும் இதை கொண்டு வந்து போடுறதுக்கு இவருக்கு தெரியணுமே. F-16 கொடுத்தான், போட்டு மலர்த்தி விட்டுட்டானுங்க. காஜி நீர்மூழ்கிக்கு அப்புறம் கொடுத்தாங்க, அசிங்கமாக போச்சு. பேட்டன் டேங்க் கொடுத்தாங்க, அதுவும் அசிங்கமாக போச்சு. இப்போ ரீசெண்டாக F-35 உள்ள 35F என்னமோ ஒரு இது பிரிட்டிஷ் கப்பலில் இருந்து ஒன்று கேரளா இவர் நமக்கு தேவை, நம்ம எந்த ரேடாரிலும் பிடிபடாது, நாங்கள் அதை செய்து விடுவோம் இதை செய்து விடுவோம். நானுங்க நம்ம ரேடாரில் கப்புன்னு சிக்கிறதும் இது பாஸ்வேர்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுச்சு ஃப்ளைட்டை. அவனுக்கு அதுக்கு மேலே பறக்க முடியல, தன்னாலே கீழே வந்துட்டான். என்ன என்னாச்சு இங்கே வந்திருக்கேன்னா, பெட்ரோல் போட வந்திருக்கேன்னா. சரி பெட்ரோல் போட்டு போங்க அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆகணும்ல. எல்லாம் டெக்னாலஜி பெஸ்ட்டாக நம்மது ஏஐ வந்து க்ளீனாக லாக் பண்ணி வச்சுருக்குது. வந்தானுங்க மண்டே கொடுத்து பார்த்தானுங்க, 2 போல்ட்டை கழட்டி பார்த்தானுங்க, அதை செஞ்சு பார்த்தானுங்க, ஏதாச்சும் செல்ஃப் எடுக்கிற வண்டி. என்னென்னா இந்தியன் டெக்னாலஜி அவ்வளோ தூரம் ஹை. அது ட்ரம்புக்கும் கண்ணை குத்துது. உலக நாடுகளும் மிரண்டு போயிருக்கு. இப்படிலாம் போச்சுன்னா நம்ம ஊரில் இருக்க பிளேன் ஓட முடியாத அளவுக்கு இங்கேருந்தே ஆக்கிவிடனோ அப்படின்ட்டு உள்ள பயந்தான் அவனுங்களுக்கு. அதனால் நம்ம வந்து நம்ம டெக்னாலஜி பேஸ்டாக நல்லா வளரும்போது நம்ம பொருளாதாரமும் வளர்ந்துடும். இந்த டெக்னாலஜி நிறைய பேர் கேட்பான், நமக்கு அடுத்த டெக்னாலஜியில் உள்ளதை கொடுப்போம், பிரம்மோஸை விற்போம். இன்றைக்கி ஆயுத ஏற்றுமதியும் நம்ம பண்ணுறோம். நான் இன்றைக்கி ISRO மூலம் எவ்வளவோ சேட்டலைட் அனுப்புகிறோம். அந்த இதில் நம்மளுடைய சக்ஸஸிவ் ரேட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தி இல்லையா? இதெல்லாம் அவங்களுக்கு கண்ணை குத்த தானே செய்யும். நான் சொல்கிறேங்க, மோடியை மாதிரி இன்னொரு 2-3 தலைவர் வந்து இருக்கட்டுங்க, கக்கூஸ் கொடுத்ததுக்கு நாங்கள் அமெரிக்காவிலேருந்து வெள்ளைக்காரனை கூடுவோங்க. ஆமாம், அவனுங்களுக்கு நம்ம என்னங்க கொத்தடிமையாக இருந்தோம். இங்கிலாந்து என்னங்க பெரிய பணக்காரன், இங்கேருந்து வயிறு எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போனாங்க இவனுங்க. நான் சொல்கிறேன், பிரிட்டன்காரனை கூப்பிட்டு வச்சு கக்கூஸ் கொடுத்ததுக்கு ஆள் வாண்டடுன்னு சொல்லி போஸ்ட் போட்டு விட்ருப்போம், ஒயிட்ஸ் வாண்டடுன்னு சொல்லி. வரட்டு வேலை வாக்கட்டு, என்ன வேலைனாலும் பார்க்கட்டு. இன்றைக்கி இங்கேயே வடநாட்டுக்காரன் தான் வேலை வாக்கான் தமிழ்நாட்டில். இப்போ நம்ம பண்ணையார் ரேஞ்சுக்கு போயிட்டோம், இந்தியர்கள் பண்ணையார் ரேஞ்சுக்கு போவாங்க, அவ்வளோதான். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி சார்.